வணக்கம். கல்லூரி உதவி பேராசிரியர் பணியை பெறுவதை நீங்கள் உறுதி செய்ய வேண்டுமா? இன்னும் 87 நாட்களே உள்ள நிலையில் கல்லூரி உதவி பேராசிரியர் பணிக்கு விண்ணப்பித்து விட்டீர்களா? தேர்வுக்காக எப்படி உங்களை தயார் செய்துள்ளீர்கள்? நீங்கள் படிக்க வேண்டிய நூல்கள் என்னென்ன? விரிவான வினாக்களுக்கான உங்கள் தயாரிப்பு எப்படி இருக்கின்றது? எப்படி இருக்க வேண்டும்? என்ன எதிர்பார்க்கின்றீர்கள்? தேர்வில் வெற்றி பெற்று பணியில் அமர்வது மட்டும்தான் உங்கள் குறிக்கோளா? அடைந்தே தீர்வேன் என்ற வைராக்கியம் உங்களிடம் இருக்கின்றதா? 87 நாட்கள் தொடர்ந்து என்னோடு பயணிக்க முடியுமா? பயணித்தால் வெற்றி உறுதி. வெற்றியை நோக்கிய உங்கள் பயணத்தில் உங்கள் பயணத்திற்கு தேவையான புத்தகங்கள், பாடக்குறிப்புகள், சிறப்பான வினாக்கள் அடங்கிய தேர்வுகள் அனைத்தும் உண்டு. வழிகாட்ட யாம் இருக்கின்றோம். வெற்றி உங்களுடையதாகட்டும். இணைவீர் ஆர்ஆர் அகாடமி. என் அனுபவமும் உங்கள் வாழ்க்கையை வளப்படுத்தும். வணக்கம். இந்த காணொளியிலே இலக்கிய திறனாய்வு பகுதியிலே அலகு 8 இலக்கிய இயக்கங்கள் தலைப்பிலான செவ்வியல் வாதம் குறித்து இன்று பார்க்கலாம். வாருங்கள், காணொளிக்குள் செல்லலாம். காலை 5 மணிக்கு நடைபெற்ற எமது பயிற்சி வகுப்பில் ஒரு பகுதி இலக்கிய இயக்கங்கள் பார்க்கலாம். இந்த இலக்கியங்களை பற்றியும் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னா, இலக்கிய திறனாய்வு பற்றியும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் கண்டிப்பாக இலக்கிய இயக்கங்கள் பற்றியும் நாம் தெரிந்து கொள்வது அவசியமாகின்றது. அது ஒவ்வொரு காலகட்டத்தில் என்னென்ன இலக்கியங்கள், அது ஒரு இயக்கமாகவே தோன்றி இருக்கிறது. இப்போ நீதி நூல்கள் தோன்றிய காலம் என்பது அது ஒரு மாதிரி, அதற்கு முந்தைய காலம் சங்க இலக்கிய காலம் என்பது அது ஒரு மாதிரி. இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் பக்தி இலக்கிய காலகட்டம் என்பது அந்த ஒவ்வொரு இயக்கமும் அங்கே இப்ப தனித்தமிழ் இயக்கம் அப்படின்னு ஒரு தொடங்கினார். அப்போ அது ஒரு இயக்கமாக வளர்ந்திருக்கின்றது. காந்திய சிந்தனைகளை தன்னுடைய நாவல்கள்ல புகுத்தினாங்க. காந்திய சிந்தனைகளை பாடல்கள்ல புகுத்தினாங்க நாமக்கல் கவிஞராகட்டும். இப்போ அந்த மாதிரியான ஒரு பரவல் இருக்கின்ற போது அது இலக்கியங்களிலே அந்த தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது. அப்போ அதுதான் அந்த இயக்கமாக நாம் சொல்கின்றோம். இப்போ அப்படி அந்த இலக்கிய இயக்கங்கள் என்ன, ஒவ்வொரு காலகட்டத்திலும் என்னென்ன இயக்கங்கள், இப்போ திறனாய்வு செய்கின்றவங்களுக்கு அதை பத்தின இலக்கியத்தை பற்றியும் இலக்கிய திறனாய்வு குறித்தும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றவர்கள் கண்டிப்பாக இந்த இலக்கிய இயக்கங்கள் பற்றியும் தெரிந்திருக்க வேண்டும் என்பதுதான் இவர்களெல்லாம் சொல்லுவது. இப்போ காலந்தோறும் ஒவ்வொரு விதமான எல்லா விதமான மாற்றங்களும் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றது. இலக்கியங்களாகட்டும், அது சமுதாயமாகட்டும், அரசியலாகட்டும், பொருளாதார மாற்றங்களாகட்டும். ஒரு காலகட்டத்திலே அந்த சமுதாயத்திலே அந்த அரசியல், அந்த பொருளாதார மாற்றங்கள் எல்லாமே உள்ளடக்கிய இயக்கங்கள் தான் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அப்போ அந்த இலக்கியத்தினுடைய இயல்பு, அதனுடைய நோக்கம், அதனுடைய பண்பு, அதனுடைய பாடுபொருள், இவற்றினுடைய மாற்றங்களுக்கு எதுதான் காரணமாகின்றது அப்படின்னு சொன்னா இந்த இலக்கிய இயக்கங்கள். ஒவ்வொரு காலகட்டத்திலும் அந்த இலக்கியத்தினுடைய இயல்பு, நோக்கம், பண்பு, அந்த பாடுபொருள் எல்லாமே எதை நோக்கியதாக இருக்கிறது? அன்றைய காலகட்டத்திலே தோன்றுகின்ற அந்த இலக்கிய இயக்கங்களை அடிப்படையாக கொண்டுதான் இருக்கின்றது. சங்க காலத்திலே வீரமும், இப்ப இலக்கிய இயக்கம்னா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு கொஸ்டினா இருக்கும்ல, அதற்காகத்தான் இந்த சங்க காலத்திலே வீரமும் காதலும் மட்டும்தான் அந்த பாடுபொருளாக இருக்கின்றது. இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலும் அந்த இயக்கங்கள் அது தோன்றிய சூழல், ஏதோ ஒரு சூழல், ஏதோ ஒரு அமுக்குதல் தான் அந்த சூழல் அடிப்படை அவர்களுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கின்றது. அதுதான் ஒரு இயக்கமாக மாறுகின்றது. இப்படி பல இயக்கங்கள் நம்மிடம் இருக்கின்றன. இலக்கிய இயக்கங்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொன்றாக. முதலாவதாக அதிலே நாம் செவ்வியல் வாதம் குறித்து பார்க்கலாம். இலக்கிய இயக்கங்களிலே இப்ப இந்த செவ்வியல் வாதம் அப்படிங்கிறது தொன்மையான ஒரு இலக்கிய நெறி. இதுதான் அந்த முதல் காலகட்டத்துல நமக்கு தோன்றிய. அது என்ன சொல்றாங்கன்னா,
பண்டைய கிரேக்க ரோமானிய அந்த இலக்கியங்கள் முதல் காலகட்டத்துல தோன்றிய அந்த இலக்கியங்கள் ரொம்ப உயர் பண்பு உடையதாக இருக்கின்றது. உண்மைய சொல்ற மாதிரி இருக்கு, செம்மாந்த கட்டுக்கோப்பு இருக்கு, அதுல கலை நயம் இருக்கு. இந்த பண்புகளை எல்லாம் சொல்றாங்க. என்னன்னா பண்டைய நம்மளுடைய கிரேக்க ரோமானிய இலக்கியத்துல எல்லாம் ஒரு உயர்ந்த பண்பு, ஒரு மெஜஸ்டிக் லுக் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஒரு பர்சனை பாக்குற போது அவங்கள பார்க்கும்போது உயர் பண்புடையவங்களா நமக்கு தோற்றம் அளிக்கும். அதே போல அந்த இலக்கியம் கூட அந்த உயர் பண்புடையதாக இருக்கின்றது. ஒரு உண்மையான பாங்கு, அதிலே சொல்லப்பட்ட செய்திகள் உண்மையாகத்தான் இருக்கின்றன என்பதை நம்புகின்ற அந்த பாங்கு, நம்புகின்ற வகையிலே இல்ல, நம்பத்தக்கதாக அந்த இலக்கியங்கள் இருக்கிறது. அதுக்கப்புறம் அதனுடைய கட்டுக்கோப்பு, செம்மையான கட்டுக்கோப்பு, கலை நயம், இது எல்லாமே அதுல இருக்கிறதுனால அந்த இலக்கியங்களை செவ்வியல் இலக்கியங்கள் அப்படின்னு சொல்றோம். செம்மையான இலக்கியங்கள் என்பதை போல இது ஒரு இயக்கம். இந்த செவ்வியல் இலக்கியம் தோன்றி வளர்ந்த காலம் என்பது அது ஒரு இயக்கம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இயக்கங்கள்ல, இலக்கிய இயக்கங்கள்ல இந்த செவ்வியல்வாதம் என்பதுதான் முதலிலே உள்ளதாக, முதன்மையானதாக கருதப்படுகிறது. இந்த செவ்வியலின் சிறப்பு இயல்புகள் எல்லாமே அதுல அமைஞ்சிருக்கும். அத பாக்குற போதே வாழ்க்கைக்கு அடிப்படையான எல்லா விழுமியங்களும், நல்லது ஒரு வாழ்க்கையை அணுகி அதை நோக்கி செல்கின்ற அந்த முயற்சி, அந்த பண்பாட்டின் அடிப்படையான விழுமியங்கள், இது எல்லாமே வாழ்க்கையை எப்போதுமே மிகைப்படுத்தாமல் சரியான அணுகுமுறையிலே பார்க்கின்ற ஒரு தன்மை, வாழ்க்கையின் எல்லா கூறுகளுக்கும் சமமான முக்கியத்துவம் கொடுத்தல், நடுநிலையிலே நிற்றல் என்று எல்லாத்துக்கும் ஒரு பதில் சொல்வது போல அந்த இலக்கியங்களானது பின்வருகின்ற இலக்கியங்களுக்கும் ஒரு முன்னுதாரணமாக இருக்கின்ற வகையிலே இருக்கின்ற இலக்கியங்கள். அதுதான் செவ்வியல் இலக்கியங்கள், அது செவ்வியல் இயக்கம். அந்த செவ்வியல் இலக்கியங்களை கொண்ட அந்த காலகட்டம் தான், அந்த இயக்கம் தான் செவ்வியல் இயக்கம் அப்படின்னு சொல்றாங்க. இது எப்படி இருக்கும் அப்படிங்கறத சொல்லும் போதுதான் அது ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை நோக்கி செல்லுகின்ற ஒரு முயற்சியுடையதாக, பண்பாட்டு விழுமியங்களை தாங்கியதாக, எதுவும் வாழ்க்கையை எப்போதுமே சமநிலையோடு பார்க்கின்ற ஒரு தன்மையோடு, மிகைப்படுத்தாமல் நோக்குகின்ற ஒரு அணுகுமுறையோடு, அதே சமயம் வாழ்க்கையின் எல்லா கூறுகளுக்கும், வாழ்க்கையோட ஈச் அண்ட் எவ்ரி கார்னர் அப்படின்னு சொல்ற மாதிரி, ஒண்ணுக்கு அதாவது ஒரு பொருளாதார நிலைக்கு ரொம்ப பார்த்துட்டு அதுக்கப்புறம் உடல்நிலையை கவனிக்காம இருக்கிறது, ஒன்றை அதாவது தான் ஒரு நிலையில மட்டும் கவனம் செலுத்துறது, மற்றதுல கவனம் செலுத்தாம இருக்கிறது. அப்படி இல்லாம வாழ்க்கையினுடைய எல்லா கூறுகளுக்கும் சமமான முக்கியத்துவம் அளிக்கின்ற நடுநிலைமை. அதே போல பிற்காலத்திலே தோன்றுகின்ற இலக்கியங்களுக்கெல்லாம் ஒரு உதாரணமாக, முன் உதாரணமாக நாம் சொல்லக்கூடிய வகையில, இப்ப நம்ம எதுக்கெடுத்தாலும் நம்ம சங்க இலக்கியங்களை கோட் பண்றோம்ல, இதை இப்படி சொல்லியிருக்காங்க, இது இப்படி சொல்லியிருக்காங்க, நன்றாற்றல் உள்ளம் தவறுண்டு அவரவர் பண்பறிந்த ஆற்றக்கடைன்னு நம்ம இதுல சொல்லியிருப்பாரு. நல்லது செய்தல் ஆற்றீராயினும் அல்லது செய்தல் ஓம்பு மீன், இப்படி சொல்லியிருக்காங்க. இப்படி நீ நல்லது செஞ்சாலும் கூட செய்யாம இரு, ஆனால் அல்லது செய்தல் ஓம்பு மீன், இப்படி எல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ பின்வருகின்ற இலக்கியங்களுக்கு அது ஒரு முன் உதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை பெற்றதாக அது இருக்கும். இந்த செவ்வியல் நெறி என்பது உலகிலே மிகவும் தொன்மையான இலக்கிய நெறியாக இருந்து வருகின்றது. இதிலே நாம் சொல்லக்கூடியதாக அந்த கிரேக்க லத்தீன் இலக்கியங்கள் தான் செவ்வியல் இலக்கியங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இந்த இலக்கியங்கள் தான் முதன்மையானதாக, உயர்வானதாக, தூய்மையுடையதாக அமைந்தன அப்படிங்கிறது திறனாய்வாளர்களுடைய கருத்தாக இருக்கின்றது. தமிழிலே நாம் செவ்வியல் என்று சொல்லப்படுவது நம்முடைய சங்க இலக்கியங்கள்.
இந்த பண்டைய கிரேக்க ரோமானிய இலக்கியத்தின் அந்த உயர் பண்பு, அந்த மெய்மைத்தன்மை, அது அந்த கட்டமைப்பு, அந்த அதனுடைய கலை நயம், இதையெல்லாம் இருக்கிறதுனால அதையும் நம்ம செவ்வியல் இலக்கியம்னு தான் சொல்றோம். இலக்கியங்கள்ல இந்த பெருந்தகைமை அப்படின்னு சொன்னா, இந்த அதான் நான் சொல்றேன்ல, மெஜஸ்டிக், ஒரு உயர்வான தன்மை, உயர்ந்த நோக்கம், உயர்ந்த சிந்தனை, உயர்ந்த பண்பு, அந்த எழுத்திலே ஒரு மேன்மை, உயர் தகைமை, இதையெல்லாம் உடையதாக அந்த இது இருக்கும். கிளாசிக், அதுதான் கிளாசிக் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்றோம். இந்த கிளாசிக் லாங்குவேஜ் நமக்கு எப்ப கிடைச்சது? செம்மொழி அந்தஸ்து, செவ்வியல் இலக்கியம் என்ற செவ்வியல் தமிழ் அப்படிங்கறத நம்ம எப்போ அடைந்தோம்? என்னமா? 2004 செம்மொழி தமிழ். இந்த கிளாசிக் அப்படிங்கிறது நாளடைவிலே பல்வேறு பொருள்களை உணர்த்த தொடங்கியதாக இருக்கின்றது. இந்த செவ்வியல் என்பது 4 வகையிலே பொருள் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது என்று சொல்கின்றார்கள். ஒன்று, மரபின் அடித்தளமாக அமைகின்ற அந்த ஆக்கங்கள், அது செவ்வியல் அப்படின்னு நம்ம இந்த மரபின், தமிழ் மரபின் அடித்தளமாக அமைகின்ற ஆக்கங்கள், அது செவ்வியல் என்று அழைக்கப்படுகிறது. அது சங்க இலக்கியங்களிலே தமிழிலே அந்த செவ்வியல் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுக்கப்புறம் ஒரு மரபினுடைய ஒரு இப்ப தமிழ் மரபினுடைய ஒரு ஆகச்சிறந்த, எல்லாராலும் போற்றப்படுகின்ற, அதே சமயம் தமிழ் மரபிலே சிறந்து விளங்குகின்ற ஒரு ஆக்கம், ஒரு படைப்பு என்று எடுத்துக்கொண்டால் அதுவும் செவ்வியல் எனப்படுகின்றது அப்படின்னு சொல்லும் போது நம்ம கம்பராமாயணத்தை எல்லாரும் செவ்வியல் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இரண்டுமே வேறு வேறு. இப்போ சங்க இலக்கியத்தை செவ்வியல் என்று சொல்வதும், கம்பராமாயணத்தை செவ்வியல் என்று சொல்வதும், சிறந்த இலக்கியங்களை எல்லாம் செவ்வியல் என்று சொல்கின்ற மரபும் இரண்டும் ஒன்றை ஒன்று வேறுபட்டவை. இதுல ஒன்றை ஏற்பவர் இன்னொன்றை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இப்ப கம்பராமாயணம் செவ்வியல் என்று ஏற்றுக்கொள்கின்றவர்கள் சங்க இலக்கியத்தை செவ்வியல் என்று ஏற்றுக்கொள்வதற்கு மறுக்கின்ற ஒரு நிலைமை இருக்கும். அதுல இருக்கின்ற குறைபாடுகள் கண்ணில் தெரியும். அதே சமயம் தமிழிலே இருக்கின்ற சங்க இலக்கியங்களை சொல்லுகின்ற போது இவர்கள் கம்பராமாயணத்தை இது அது சார்ந்தது, இது சார்ந்தது, மதம் சார்ந்தது, இதெல்லாம் உள்ளடக்கியதாக இருக்கின்றது என்பதை அங்கே முன்வைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். சரியா? இந்த ரெண்டும் புரிஞ்சுதா? அடுத்ததாக ஒரு இலக்கியம் என்று சொல்கின்ற போது ஒரு குறிப்பிட்ட அந்த வடிவம், இப்போ சங்க இலக்கியங்கள், அந்த சங்க இலக்கியங்களை ஒட்டியதாக திருக்குறள், அதனுடைய கருத்துக்கள், சிலப்பதிகாரம், இந்த 14 கீழ்கணக்கு நூல்கள் எல்லாமே அந்த அதனை பின்பற்றியதாகிய ஒரு மாதிரி வடிவத்தை உடையதாக அந்த இலக்கியங்கள், அந்த சமுதாயத்திற்கு பயன்படக்கூடிய செய்திகளை உள்ளடக்கியதாக அந்த இலக்கியங்களானது இருக்கும். அவையெல்லாம் கூட செவ்வியல் இலக்கியங்கள் என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்கின்றார்கள். அப்படி ஒரு குறிப்பிட்ட வகை மாதிரியின் சிறந்த வடிவங்களை எல்லாம் செவ்வியல் என்று சொல்கின்ற போது நம்ம சங்க இலக்கியங்கள், திருக்குறள், சிலப்பதிகாரம், 14 கீழ்கணக்கு, இந்த இலக்கியங்களை எல்லாமே செவ்வியல் இலக்கியங்கள் என்று கூறுகின்றார்கள். அடுத்ததாக இந்த செவ்வியல் பண்புகள் என்று சொல்லப்படுகின்ற அந்த இயல்புகள், நம்ம நிறைய பண்புகள்லாம் பார்த்தோம். முதல்ல ஒரு கட்டுரையை நான் எழுத சொல்லியிருந்தேன். அதுல என்னென்ன பண்புகள்லாம் இருந்தது? செவ்வியல் பண்புகள், ஒரு இலக்கியத்திற்கு என்னென்ன பண்புகள்லாம் வேணும் அப்படின்னு சொன்னோம். இதெல்லாம் இருந்ததால் தான் இலக்கிய வளம், இலக்கண வளம், உயர் 11 ஒதுக்குமா? 16 தன்மைகளுக்கு 2 கட்டு, பாவாணர் 16. சரி, இந்த பண்புகள் எல்லாம், இந்த இயல்புகள் எல்லாம், இந்த செவ்வியல் பண்புகள், இயல்புகள் எல்லாம் அந்த சமநிலை, நிதானமா சொல்றது, முழுமையாக சொல்றது, இந்த ஆக்கங்களை எல்லாம்
இது எல்லாமே செவ்வியல் அப்படின்னு சொல்லி, இந்த பண்புகள் இருந்தா அது எந்த இலக்கியமாக இருந்தாலும் அதனை செவ்வியல் என்று எடுத்துக்கொள்ளலாம் என்று அந்த சொல்லப்படுகின்ற நிலை. இப்போ மரபு வழியாக சில படைப்புகள் சொன்னா செவ்வியல் இலக்கியங்கள் அப்படின்னு ஏற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி ஏற்றுக்கொள்ளுகின்ற போது தமிழ் புதின உலகிலே இப்போ என்ன சொன்னாங்க, கம்பராமாயணத்தையும் ஒரு செவ்வியலாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்கின்றது போல ஒரு வாதம் வரும். அதே போல இப்போ தமிழ் புதின உலகிலே சில பேரை நீங்க பாத்தீங்கன்னா அவங்க நம்முடைய தமிழ் மரபு, அந்த மரபு காக்கின்ற கதாபாத்திரங்களாக படைத்து நம் முன்னால் வைப்பார்கள். அப்படி யாரெல்லாம் வைக்கிறாங்க? நாவல் உலகத்திலே நீங்க பாத்தீங்கன்னா சில கதாபாத்திரங்கள் அப்படியே தமிழ் மரபினை பின்பற்ற வேண்டும், அப்படி கட்டுக்கோப்பாக இருக்கின்ற கதை மாந்தர்கள் எல்லாரும் அதுல இருப்பாங்க. இப்போ தீஜாலா அதுக்கு வேறுபட்டவர். அவர் எல்லாத்தையும் அந்த மரபை உடைக்கிறவர், உடைச்சிட்டு சில கேரக்டர்ஸ் காட்டுவார். இந்த மரபு உடைக்கப்படுவதை அவருடைய கதைகளிலே நாம் பார்க்கலாம். ஆனால் மரபு உடைக்கப்படாமல் அப்படியே மரபை பாதுகாக்கிற வகையில கதை மாந்தர்களை, அந்த மொழி நடையை அமைத்திருப்பவர்களை சிலரை நாம் பார்க்கலாம் இந்த புதின உலகிலே. அது அவங்க யாரெல்லாம் குறிப்பிட்டு சொல்ல முடியாது, சில இதை மட்டும் சொல்லுங்க பாப்போம். மூவ, நான் பார்த்த சாரதி, வேதநாயகம் பிள்ளை அவர்களுடைய படைப்புகளில் கூட இத்தகைய கதை மாந்தர்கள் தான் இருப்பாங்க அப்படின்னு, அந்த படைப்புகள்ல இருக்கிற கதை மாந்தர்கள் ரொம்ப மரபு வழிபட்டவர்களாக இருப்பார்கள் என்பதை சொல்கின்றார். இந்த செவ்வியல் என்ற இந்த இலக்கிய இயக்கம் இருக்குதுல்ல, இதனுடைய பண்புகளை குறித்து பல திறனாய்வாளர்கள் சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப மிகவும் இன்றியமையாத அதனுடைய அந்த பண்புகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த செவ்வியல் இலக்கியங்கள் பிற மொழி இலக்கியங்களுக்கு தலைமை ஏற்கக்கூடிய தகுதி உடையதாக இருக்கும். ஒன்று, அந்த செவ்வியல் இலக்கியங்கள், அதை நம்ம இது நம்பரே போட்டுக்கலாம், அந்த செவ்வியல் இலக்கியங்கள் பிற மொழி இலக்கியங்களுக்கு தலைமை ஏற்கக்கூடிய ஒரு தகுதி உடையதாக இருக்கும். அதே சமயம் பிற இலக்கியங்களுக்கு இவை முன்மாதிரியாகவும் அமைகின்றன. பிற இலக்கியங்களுக்கு இவை முன்மாதிரியாகவும் அமைகின்றன. பிற மொழி இலக்கியங்களுக்கு தலைமை ஏற்கக்கூடிய தகுதி உடையனவாகவும் இருக்கின்றன. இந்த செவ்வியல் இலக்கியங்கள் உலகம் முழுவதிலுமே ஒரு தொன்மையுடையனவாக இருக்கின்றன. தொன்மையுடையனவாக இருக்கின்றன. அது தொன்மை மட்டுமல்ல, பிற்கால இலக்கியங்களால் பின்பற்றத்தக்க தொன்மையுடையனவாக இருக்கின்றன. தொன்மையுடையவனாக இருக்கிறது மட்டும் இது இல்ல, மற்றவர்கள் பின்பற்றக்கூடிய வகையிலே அது தொன்மையுடையனவாக இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். அதுதான் செவ்வியல் தன்மை. மற்றவங்க பின்பற்றவே முடியாதபடிக்கு இருந்ததுன்னா அது செவ்வியல் தன்மை கிடையாது. இப்போ சங்க இலக்கியங்களிலே சொல்லப்படுகின்ற, திருக்குறளிலே சொல்லப்படுகின்ற நெறிமுறைகள் ஏதாவது பின்பற்ற முடியாத நெறிமுறையா இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நம்ம பார்க்க முடியாது. அது எப்படி அப்படி ஆராய்ச்சி பண்ணி அப்படி கொண்டு வந்தாங்க? அன்றைய காலகட்ட வாழ்க்கை முறையை சொல்கின்ற போது அது வேறுபடுகின்றது. ஆனால் இப்ப திருக்குறளிலே சொல்லப்படுகின்ற அரசியல் வாழ்க்கை அது நமக்கு இன்னைக்கு கிடையாது. அதே போல சங்க இலக்கியத்திலே சொல்லப்படுகின்ற அரசியல் வாழ்க்கையே அந்த அக வாழ்க்கையோ இல்லை. ஆனால் பொதுவாக சொல்லப்பட்ட அந்த பண்பு நலன்கள், சமுதாயத்திற்கென்று வேண்டப்படுகின்ற அந்த பண்புகள், அது செவ்வியல் இலக்கியத்திலே எப்படி அமைந்திருக்கிறது, அது இன்றளவும் நாம் கடைபிடிக்கத்தக்க ஒரு நெறிமுறைகளாக இருக்கின்றது. கடலினும் பெரிது எமக்கு அவருடைய நட்பே அப்படின்னு ஒரு தலைவி சொல்றா அப்படின்னு சொன்னா, இன்றைய காலகட்டத்திலும் ஒரு அன்புடைய காதலர்கள் இருக்கின்ற போது
தான் சொல்லுவா. நம்ம கலித்தொகையில பார்ப்போம். ஆற்றுதல் என்பது அளந்தோர்க்கு ஒன்று அளந்தர் உதவுதல், போற்றுதல் என்பது புணர்ந்தாரை பிரியாமை, பண்பெனப்படுவது பாடு அணிந்து ஒழுகுதல், அன்பெனப்படுவது தன்கிளை செராமை, அறிவெனப்படுவது பேதையர் சொல் நோன்றல், செறிவெனப்படுவது கூறியது மறாமை, நிறையெனப்படுவது மறைபிறர் அறியாமை, முறையெனப்படுவது கண்ணோடாது உயிர்வவல், பொறையெனப்படுவது ஒற்றாரை பொறுத்தல் என்பது. இது எல்லாமே அன்றைக்கும் இன்றைக்கும் என்றைக்குமான ஒரு சால்பு நிலைகளை அவர்கள் சொல்கின்றார்கள். நயனும் நண்பும் நாணு நன்கு உடைமையும் பயனும் பண்பும் பாடு அறிந்து ஒழுகலும் என்று நற்றிணையானது சொல்கின்றது. இந்த மாதிரி அந்த சமுதாயத்திற்கு தேவையான அந்த நன்னெறிகள் எல்லாமே அன்றைக்கு சொல்லப்பட்டது இன்றைக்கும் தேவையான ஒன்றாக இருக்கிறது. அதிலிருந்து வலுவுகின்ற போது எங்கோ அந்த சமுதாயம் தவறு செய்ததாகவோ அந்த சமுதாயம் நிலை குறைந்து போவதற்கோ வாய்ப்புகள் அதிகம் என்பதைத்தான் அவர்களுடைய அதை பின்பற்றி பின்வந்த இலக்கியங்களும் பின்வந்த அந்த சமுதாயமும் நடக்கின்ற வகையிலே அந்த செவ்வியல் இலக்கியங்களிலே கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கும் என்பதுதான். இசையும் இன்பமும் ஈதலும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மூன்றும் இன்றைக்கும் என்றைக்கும் தேவையான ஒன்றுதான் சமுதாயத்திற்கு. இதை போல அந்த இலக்கியங்களிலே சொல்லப்பட்டவை பின்வந்த இலக்கியங்களுக்கு முன்மாதிரியாக அமைகின்றன, அதை பின்பற்றக்கூடிய அளவிலே இருக்கின்றன. அதே அடுத்தது செவ்வியல் இலக்கியங்கள் உலகம் முழுவதிலும் தொன்மையுடையனவாக இருக்கின்றன. தொன்மையான இலக்கியங்கள் தான் அது. அது மட்டுமல்ல, இந்த பிற்கால இலக்கியங்களால் பின்பற்றத்தக்க தொன்மையுடையன, அதையும் சொல்லியாச்சு. அடுத்தது, இந்த செவ்வியல் இலக்கியங்களுக்கு பல்வேறு மரபுகளை ஏற்றுக்கொள்ளுகின்ற பண்பும் உண்டு. இப்போ சமுதாய மரபுகள், இலக்கிய மரபுகள், இது எல்லாமே எதுல காணப்படுதுன்னா இந்த செவ்வியல் இலக்கியங்களிலே காணப்படுகின்றன. செவ்வியல் இலக்கியங்களுக்கு எப்படிப்பட்ட எல்லாவற்றையும் அந்த ஏற்றுக்கொள்ளுகின்ற அந்த மரபை, அந்த பண்பானது அதிலே காணப்படுகின்றது. அதிலே சமுதாய மரபுகளும் அடங்கியிருக்கும், இலக்கிய மரபுகளும் அடங்கியிருக்கும். இந்த செவ்வியல் கவிதைகளிலே கவிஞனுடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகள் அங்கே இடம்பெறுவதில்லை. அவனுடைய கவிதைகளிலே பொருளே முதன்மை இடத்தை பெற்றிருக்கின்றன. இந்த செவ்வியல் கவிதைகளிலே கவிஞனுடைய குறிப்பெடுத்துட்டு வரீங்களா? செவ்வியல் கவிதைகளிலே கவிஞனுடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகள் இடம்பெறுவதில்லை. கவிதைகளில் கூறப்பட்டுள்ள அந்த பொருள்தான் முதன்மையான இடத்தை பெற்றிருக்கின்றன. செவ்வியல் இலக்கியங்களில் தனிப்பட்ட மனிதர்கள், தனிப்பட்ட குழுக்களுக்குரிய செய்திகள் இடம்பெறுவதில்லை. அனைவருக்கும் பொதுவான உலக பொதுமையான அந்த உணர்ச்சிகள், கருத்துக்கள் போன்றவையே இதிலே கூறப்பட்டிருக்கின்றன. அந்த உணர்ச்சி, அந்த தன்மை, அது எல்லாருக்குமே பொருந்துவனமாக உள்ள ஒன்னதான் அதுல சொல்லியிருப்பாங்களாம். அது இல்லாத ஒன்று அதிலே இருக்காது அப்படிங்கிறாங்க. செவ்வியல் இலக்கியங்களிலே தனிப்பட்ட மனிதர்கள், தனிப்பட்ட குழுக்களுக்குரிய செய்திகள் இடம்பெறுவதில்லை. இது ஒட்டுமொத்தமாக இப்போ அக கோட்பாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது என்ன விதமாக அமைந்திருக்கின்றது, நம்ம எப்படி எல்லாம் பிரிச்சோம், குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் அப்படின்னு நம்ம பிரிச்ச விதங்கள், இது எல்லாமே எப்படின்னா ஒரு கட்டுக்கோப்பாக ஒரு பொதுமையான ஒரு தன்மையோட காணப்படுது. செவ்வியல் இலக்கியங்கள் கருத்துக்களை கூறுகின்ற போதும் அதிலே தீவிரமான உணர்ச்சிகளை கூறும்போது கூட ஒரு கட்டுப்பாடு அங்கே இருக்கின்றது அப்படின்னு சொல்றாங்க. கட்டற்ற உணர்ச்சிகளை அங்கே பார்க்க முடியாது. செவ்வியல் இலக்கியங்கள் கருத்துக்களை கூறுகின்ற போது, தீவிரமான உணர்ச்சிகளை கூறுகின்ற போதும் ரொம்ப கட்டுப்பாட்டோடு அது கருத்துக்களை தெரிவிக்கின்றது. கட்டற்ற உணர்ச்சிகளை அங்கே அது கூறுவதில்லை. இப்போ செவ்வியல் வாதம் குறித்து ஒரு தனிப்பட்ட ஒரு கட்டுரையே அவங்க கேட்கலாம், அந்த அளவுக்கு செய்திகள் இருக்கின்றன.
எதனையும் அது சொல்லுகின்ற போது அந்த செவியல் இலக்கியங்களானது எதையும் சொல்லுகின்ற போது காரண காரிய ஏவுகளோடு கூறுகின்ற பண்பு. ஏதாவது ஒண்ணு சொல்லுங்களேன். அந்த மாதிரி சங்க இலக்கியத்துல காரண காரிய இயல்பு, அது இதுக்கு இது காரணம் அப்படின்னு என்ன சொல்லியிருக்காங்க? நிறைய நம்ம சொல்லலாம், நிறைய விஷயங்கள் அப்படி சொல்லிட்டே போவாங்க. இவங்க சொல்ற இந்த விஷயம் வந்து சங்க இலக்கியங்களோட நம்ம பொருத்தி பார்க்கறதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். செல்வத்து பயனே ஈதல் துய்ப்பம் எனினே தப்புன போலவே அப்படிம்பாங்க இல்லையா? இப்போ காரண காரிய ஏய்வு அங்கே சொல்லப்படுது. செல்வத்து பயன் ஈதல், சரி அது சொல்லியாச்சு. துய்ப்பம் எனினே தப்புன, நீயே வச்சுக்கலாம் அப்படின்னு நினைச்சான்னா உன்கிட்ட இருந்து நிறைய தப்பி போகும் அப்படின்னு அந்த காரண காரியத்தோடு ஏய்வுபடுத்தி அந்த ஒரு செய்தியை ஈதலை பற்றி சொல்கின்றார்கள் அல்லவா? அதுதான் ரொம்ப முக்கியம். எதனையும் காரண காரிய ஏய்வுடன் கூறுகின்ற பண்பு செவ்வியல் இலக்கியங்களிலே காணப்படுகின்றன. இலக்கிய உள்ளடக்கமும் உருவமும் இலக்கிய அந்த உள்ளடக்கமும் உருவமும் பொருந்தி இருக்கக்கூடிய முறையிலே அந்த செவ்வியல் இலக்கியங்கள் அமைகின்றன. செவ்வியல் இலக்கியங்களின் கற்பனை கூட மரபிற்கு உட்பட்ட நிலையிலே அமைந்திருக்கும். அதுவும் நம்ம உள்ளுரை இறைச்சி பார்க்கின்றோம்ல, அதுல நிறைய நேரங்கள்ல அந்த கற்பனை கலந்திருக்கிற போது அந்த கற்பனை கூட மரபிற்கு உட்பட்ட நிலையிலே அமைந்திருக்கும். எல்லை மீறிய கட்டற்ற கற்பனைகள் செவ்வியல் இலக்கியங்களிலே இருப்பதில்லை. இதுக்கு ஏதாவது நீங்க சொல்ல முடியுமா? கற்பனைக்கு ஒண்ணுக்கும் டக்கு டக்குன்னு வரணும். ஒரு மரம் இருக்கு, குறுந்தொகையில ஒரு பாடல். ஒரு மரம் இருக்கு, அந்த பக்கம் யானை போகுது. போற யானை போற போக்குல என்ன செஞ்சிருது? அந்த மரத்தை ஒடிச்சிருது. அந்த மரம் முழுமையா அந்த மரத்துல அந்த கிளை வந்து ஒடிஞ்சிருது. ஆனா அந்த கிளை எதோட ஒட்டிக்கிட்டு தான் இருக்கு? அந்த மரத்தோட ஒட்டிக்கிட்டு தான் இருக்கு. அந்த மரத்தை விட்டு வெளியே வரல. அந்த மரத்துல இருந்து முழுமையா விழல, அதோட ஒட்டிக்கிட்டு இருக்கு. இந்த காட்சி இப்போ இது அந்த கற்பனை அப்படின்னு வச்சிட்டா கூட அந்த கற்பனை மரபிற்கு உட்பட்ட நிலையில தான் அங்க சொல்லியிருக்காரே தவிர இதுல என்ன விஷயத்த அவர் சொல்லியிருப்பாரு? ஒரு பையன் போறான், அந்த பையன் அதை ஒடிக்கிறான், அந்த மரத்தை ஒடிக்கிறான் அப்படிங்கிறது அவளுடைய மனசை ஒடிக்கிறான். அவள் மனச இவன் வந்து களவாடுறான். அத அவளுடைய மனம் அவனிடம் செல்கின்றது. ஆனா என்ன, ஒடிஞ்சு அங்கே இடத்துலயே தான் இருக்கு. அவங்க அம்மா வீட்லயே தான் அவ இருக்கிறா. இன்னும் அவனோட போகல. இப்படி ஒடிச்சு விட்டுட்டு போறிய, நீ வாடுக்கு போயிட்ட. ஒடிச்சு விட்டுட்டு அந்த யானை அது வாடுக்கு போயிடுச்சு. இப்போ ஒடிச்சு விட்டுட்டு அப்படியே நீ போ, அந்த யானை போன மாதிரி நீயும் போயிட்ட அப்படிங்கிறது தான் அவ உள்ள வச்சு அவ சொல்றா. அப்போ இந்த கற்பனை நான் வந்து எங்க இருந்தும் விடுபட முடியல. என்னுடைய தாய் அந்த என்னுடைய குடும்பத்திலிருந்தும் நான் முழுமையா விடுபட்டு உங்ககிட்ட வரல. ஆனா என்னுடைய மனமானது நீ ஒடிச்சு விட்டதுனால எங்கதான் போகுது? உன்னிடம் போகுது அப்படிங்கிற அந்த விஷயத்த சொல்லுவார். ஒரு சின்ன ஒரு மரம், அதனுடைய கிளை, ஒரு யானை வருது, ஒடிக்குது, இந்த செய்தி தான். ஆனா அந்த யானை யாராக இருக்கின்றான்? அந்த தலைவனாக இருக்கின்றான். இப்படி அதுல அந்த அந்த கற்பனை கூட எல்லை மீறிய ஒரு கட்டற்ற கற்பனையாக இருக்க முடியாது. சாதாரணமா நடக்கிற ஒரு விஷயம், ஆனா என் மனசை இப்படி ஒடிச்சிட்டு போயிட்டியடா அப்படின்னு சொல்ற அழகான ஒரு கற்பனை. இப்படி இந்த செவியல் இயக்கங்களிலே, அந்த செவியல் இலக்கியங்களிலே வருகின்ற கற்பனை கூட அந்த மரபிற்கு உட்பட்ட நிலையில் தான் அமைந்திருக்குமே தவிர எல்லை மீறிய கட்டற்ற கற்பனைகளை அங்கே நாம் பார்க்க முடியாது.
அந்த மாந்தர்கள், வருகின்ற மாந்தர்கள், அந்த பொருத்தமான முடிவு பகுதிகள் எல்லாமே ஒரு செவ்வியல் இலக்கியத்திலே செம்மையாக அமைந்திருப்பதை நாம் பார்க்க முடியும். இந்த பகுதிகள் இடம்பெற்றிருப்பது சங்க செவ்வியல் என்ற நூலில்மா. இந்த செவ்வியல் பண்புகள் பல சங்க இலக்கியங்களிலே நமக்கு அததான் ஒன்னா பார்த்துட்டே வர்றோமே. அதை பார்க்கின்ற போது சங்க இலக்கியங்களே இது அது காணப்படுகிறது. என்னம்மா? முனைவர் சாரதாம்பாள் அவங்களுடைய நூலாக்குமா? ஆமா, சரிம்மா, நன்றி நன்றி. செவ்வியலின் பண்புகள் பல சங்க இலக்கியங்களில் நாம் காணப்படுவதை பார்க்க முடிகின்றது. இந்த செவ்வியல் இலக்கியங்கள் தொன்மையுடையன அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சங்க இலக்கியங்களிலே நிறைய பார்க்கலாம். கிமு அதனுடைய காலகட்டம் என்பது கிமு 3ஆம் நூற்றாண்டு முதல் கிபி 3ஆம் நூற்றாண்டு வரை உள்ள காலப்பகுதியை சேர்ந்தது அப்படிங்கிறது பலரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கருத்தாக இருக்கின்றது. இது ஒரு இயக்கம் மாறி அந்த சங்க காலத்திலே ஒரு அமைப்பினை உருவாக்கி அந்த அமைப்பின் மூலமாக, அதுவும் ஒரு இயக்கம் தான். சங்கத்தினை முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் இது இருந்ததா இல்லையாங்கிறது அடுத்தது. ஆனால் புலவர்கள் எல்லோரும் ஒரே வகையான ஒரு பாடல்களை இயற்றி இருக்கின்றார்கள். அந்த மாதிரியான ஒரு அமைப்பை, ஒரு சங்கம் என்ற ஒரு அமைப்பினை உருவாக்கி இலக்கியங்களை பண்டை தமிழர்கள் வளர்த்தார்கள். அதுவும் ஒரு இயக்கம்தான். அந்த இயக்கமானது அன்றைய காலகட்டத்தில், அப்போ எல்லா காலகட்டத்திலும் ஒவ்வொரு இயக்கங்களானது இலக்கிய இயக்கங்கள் என்று சொல்லுவது அதுதான். இப்போ அன்றைய காலகட்டத்திலே அதை நாம் இயக்கமாக பார்க்காவிட்டால் கூட அது சங்கம் என்ற ஒன்று இயக்கமாக அந்த அமைப்பினை உருவாக்கி அந்த இலக்கியங்களை பண்டை தமிழர் உருவாக்கி இருக்கின்றார்கள் என்பதை பார்க்க முடிகின்றது. அதற்கான சான்றுகள் நமக்கு சங்க இலக்கியத்திலே கிடைக்கின்றன. என்னென்ன சான்றுகள் கிடைக்குது? இந்த சங்கம் என்ற அமைப்பினை உருவாக்கி இவர்கள் வளர்த்தார்கள் என்று சொல்கின்ற போது அதற்கான சான்றுகள் எங்கே கிடைக்குது அப்படின்னு இல்ல. சங்கம் என்ற அமைப்பினை உருவாக்கி அந்த இலக்கியங்களை படிச்சாங்களா, அந்த காலம் பற்றிய இதுக்கு நான் வரல, அடுத்த கருத்துக்கு வந்துட்டேன். அந்த சங்கம் என்ற அமைப்பினை உருவாக்கி இலக்கியங்களை இவர்கள் படைத்தார்கள் என்பதற்கான சான்றுகள் சங்க இலக்கியத்திலே எங்க கிடைக்குது? தொல்லானை நல்லாசிரியர் புனர்கூட்டு உண்ட புகழ்சால் சிறப்பின் நிலந்தரு திருவின் நெடியோன் அப்படின்னு குறிப்பிடப்படுவது மதுரை காஞ்சியில 761வது அடியில இருந்து 763வது அடி வரை. அதுக்கு அப்புறம் புறநானூற்றில் உள்ள அந்த பாண்டியன் நெடுஞ்செழியனுடைய வஞ்சின காஞ்சி பாடல்ல நம்ம பார்ப்போம். அவர் என்ன சொல்வாருன்னா, ஓங்கிய சிறப்பின் உயர்ந்த கேள்வி மாங்குடி மருதன் தலைவனாக உலகமோடு நிலைய பலர்வுகள் சிறப்பின் புலவர் பாடாது வரைக்க என் நிலவரை அப்படின்னு சொல்லுவாரு. இது புறநானூறு 72வது பாடல். இந்த பாடலிலும் சொல்கின்ற போது என்ன சொல்வாருன்னா, மாங்குடி மருதன் தலைவனாக உலகமோடு நிலைய பலர்வுகள் சிறப்பின் புலவர் பாடாது வரைக என்னுடைய நிலவரை. அப்போ மாங்குடி மருதனை தலைவனாக கொண்டு ஒரு இயக்கமானது அங்கே இயங்கிக் கொண்டிருந்திருக்கின்றது என்பதை நமக்கு தெரிய வருது. அப்போ தமிழகத்திலே அன்றைய காலகட்டத்திலே ஒரு இயக்கமானது இருந்திருக்கின்றது, இலக்கிய அமைப்பானது இருந்திருக்கின்றது, இலக்கிய இயக்கமானது இயங்கிக் கொண்டு இருந்திருக்கின்றது என்பதை தெளிவுபடுத்துவதாக இந்த வரிகளானது நமக்கு. அப்போ செவ்வியல் அப்படிங்கிற அந்த இயக்கம், நம்ம இப்ப செவ்வியல் இலக்கியம் சொல்றோம்ல, அந்த இயக்கமானது அன்றைய காலகட்டத்திலே இயங்கி வந்திருக்கின்றது, ஒரு அமைப்பானது இருந்திருக்கின்றது அப்படிங்கிறத, அந்த அமைப்பின் மூலமாக இலக்கிய படைப்புகளை எல்லாம் படைத்து வந்திருக்கின்றார்கள் அப்படிங்கிறது தெரிய வருகிறது. அவர் சொல்லுகின்ற போதே அழகா சொல்லுவாரு, ஓங்கிய சிறப்பின் உயர்ந்த கேள்வி மாங்குடி மருதன் தலைவனாக உலகமோடு நிலைய பலர்வுகள் சிறப்பின் புலவர் பாடாது வரைகை நிலவரை அப்படின்ட்டு என்ன அழகா அந்த இடத்த நாங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத சொல்லிடுறாரு. இந்த செவ்வியல் இலக்கியங்கள் தலைமை பண்பு உடையதாக எப்போதுமே இருக்கும். இந்த அதனுடைய தன்மையே அப்படிதான் இருக்கும். ஒரு நான் எப்போதுமே அந்த அதுதான் ஒரு செம்மாந்த தன்மை, அந்த அதை நான் அடிச்சுக்க முடியாத ஒரு தன்மையோடு தான் அது இருக்கும். அது
தமிழ் அப்படின்னு சொன்னாலே, தமிழ் மொழி என்று சொன்னாலே அது அப்படியே சட்டுன்னு அந்த சங்கம் லிட்டரேச்சருக்கு உள்ளதான் நம்மளுடைய நினைவுகள் போகும். அதுதான் அதற்கு உரிய பண்பு, அந்த செம்மாந்த பண்பு. ஒன்றை நினைத்தவுடன் ஒரு பர்சனை நினைக்கிறோம் அப்படின்னா அவர்களுடைய என்ன பண்பு அங்க முன்னிருக்கிறது அப்படிங்கிறது. அதே போலதான் இந்த தமிழ் என்று ஒரு மொழி என்று சொல்கின்ற போதே அந்த மொழி அதற்குரிய இலக்கியம் என்று வருகின்ற போது இதுதான் சங்க இலக்கியம் தான் நினைவுக்கு வருவது உண்டு. தமிழ் நிலை பெற்ற தாங்கரும் மதுரை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இயக்கமானது எங்கே நடைபெற்றது, அந்த இயக்கம் எங்கே இருந்தது என்று சொல்கின்ற போது தமிழ் நிலை பெற்ற தாங்கரும் மரபின் மகிழ்நனை மருகின் மதுரை என்று சொல்கின்ற போது மதுரையானது குறிப்பிடப்படுகின்றது. அந்த இயக்கமானது அங்கேதான் இருந்தது என்பது. இந்த செவ்வியல் இலக்கியத்தின் பண்புகளில் ஒன்று என்னன்னா மரபுகளை பின்பற்றுவது. அதுதான் அந்த தொல்காப்பியர் அந்த மரபுகளை சொல்லுகின்ற போது நாடக வழக்கினும் உலகியல் வழக்கினும் பாடல் சார்ந்த புலனறி வழக்கம் என்று தொல்காப்பியர் குறிப்பிடுவது எதை சொல்கின்றார்? இலக்கியம் எத்தகையது, அதனுடைய அடிப்படை மரபு என்ன அப்படிங்கறத தான் அதுல குறிப்பிடுறாரு. இந்த மரபுகளை போற்றுவதாகவும் அதே சமயம் மரபு வழி நடப்பதாகவும் இது அமைந்திருக்கின்றது என்பதை நாம் பார்க்க முடிகின்றது. சங்க இலக்கியத்திலே நாம் இந்த செவ்வியல் வாதம் என்பது மிகப்பெரிய ஒரு வாதம். இது சங்க இலக்கியத்திலே கூறப்பட்டுள்ள அந்த திணை துறைகள் அது கூட அது ஒரு செறிவான கட்டமைப்பு. அந்த கட்டமைப்பு எவ்வளவு ஆராய்ச்சிக்கு உட்பட்டு அவர்கள் அதை செய்திருக்க வேண்டும் என்பதை நினைத்து பார்த்தால் ரொம்பவே ஆச்சரியமா இருக்கும். போர் முறையாகட்டும் இப்படித்தான் இந்த சிஸ்டம் தான் இருக்கணும். அந்த வெட்சி வஞ்சி உளிங்கை தும்மை வாகை காஞ்சி பாடான் இந்த புறத்திணைகள் இதுதான் மரபு. இந்த செறிவான மரபை அங்கே நாம் பார்க்க முடிகின்றது. தனி மனிதனுடைய ஒரு புற வாழ்க்கை என்பது இதற்குள் தான் அடங்கி இருக்கும். இந்த ஒரு போர் என்று சொன்னால் இதற்குள் தான் அடங்கி இருக்கும். இதெல்லாம் நடைபெறும் அப்படிங்கிறது. அதை ஒரு சிஸ்டமா வச்சிருக்காங்கல்ல, அதுதான் சிஸ்டம் சரியில்லைன்னா தான் எப்போதுமே நம்ம வாழ்க்கையோட சிஸ்டமும் அதே தான். ஒரு சிஸ்டம் சரியில்லாம போனாதான் நம்ம அங்கேயும் இங்கேயும் அலமோதுவோம். ஆனால் இந்த இலக்கியத்திற்கு ஒரு சிஸ்டம் வச்சிருக்காங்க. அது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் தெரியுமா? இந்த சிஸ்டமேட்டிக் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. எல்லாருக்கும் வாழ்க்கைக்கும் முக்கியமானது, இலக்கியத்திற்கும் முக்கியமானது என்பதை நம்முடைய முன்னோர்கள் நமக்கு அறிவுறுத்தி இருக்கின்றார்கள். அந்த ஒவ்வொரு திணைக்கும் உரியனவாக அமைந்திருக்கின்ற அந்த துறைகள், அந்த கவிதைக்குரிய கருத்துக்களை தருவதாகட்டும் எல்லாமே ஒரு சிறப்பானதாக அந்த கட்டமைப்பு உடையதாக இருக்கின்றது. ரொம்ப கூர்மையான முறையில ஒரு ஷார்ப்னஸ் அதுல இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா இதுதான் சொல்றது, அதுதான் நம்முடைய வாழ்க்கையை பற்றி இப்போ சொல்லும் போது இதுதான் சொல்ற அளவுல நம்ம இருக்கிறோமா அப்படின்னு நம்ம கொஸ்டின் பண்ணி பார்த்தோம்னா, ஒரு இலக்கியத்திற்கு, ஒரு இலக்கிய அமைப்புக்கு, ஒரு இலக்கிய இயக்கமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற போது அந்த இலக்கியம் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று மரபுகளை வகுத்து சொல்வது என்பது தொல்காப்பியர்கள்லாம் உண்மையிலேயே அவ்வளவு அவர் எப்படி ஒரு தவத்தோடு தான் அவர் அதை செஞ்சிருக்கணும். ஒரு தவம் இருந்தால் மட்டும்தான் இத்தகைய வார்த்தைகள் வந்திருக்கும், இந்த இலக்கணத்தை படைத்திருக்க முடியும், இந்த மரபுகளை சொல்லி இருக்க முடியும். அடுத்ததாக அகப்பாடல்கள் என்று எடுத்துக்கொண்டால் கூட அந்த குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அப்படின்னு நம்ம சொல்லும் போது அந்த திணை அதற்கான முதல் உரி கரு எல்லாம் சொல்லுகின்ற போது கூட அந்த மரபானது பின்பற்றப்படுகின்றது. இப்போ பிரிவும் அதனுடைய பிரிவினுடைய நிமித்தமோ அல்லது இரங்கலுக்குரிய நிமித்தமோ கூறுகின்ற போது அதற்குரிய நிலம், அதற்குரிய பொழுது, அதற்குரிய இடம் என்ற அதுலதான் இருக்கணும் அப்படின்னு சொல்ற அந்த பின்னணி தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விதிமுறை. இந்த விதிமுறையே பிறழக்கூடாது. இந்த விதிமுறை பிறந்தால் அது அகப்பாடலாக கூறப்பட மாட்டாது அப்படின்னு சொல்றது இந்த இலக்கிய மரபு.
இந்த அகப்பாடல்கள்ல என்னென்ன கூற்றுகள் வர வேண்டும், என்னென்னவாறுதான் வர வேண்டும், இப்படித்தான் அமைய வேண்டும், அந்த மரபுகளை எல்லாம் சொல்லி இருக்கிறது. இதையெல்லாம் பின்பற்றியதாக நம்முடைய சங்க இலக்கியங்களை நாம் பார்க்கின்றோம். என்னென்ன மரபுகள்னு அவர் சொல்லியிருக்காரு. ஆனால் இந்த மரபுகளை பின்பற்றியதாக நம்ம சங்க இலக்கியங்களை பார்க்க முடிகின்றது. அதையெல்லாம் ரெண்டையும் நம்ம நினைச்சு பார்த்தோம்னா மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம். நம்முடைய அந்த செவ்வியல்வாத இலக்கிய இயக்கமானது எப்படி இருந்திருக்கின்றது என்பதை பார்க்கின்ற போது அதனுடைய கட்டமைப்பு, அதை சொல்லுகின்ற முறை, அதற்கான வகுக்கப்பட்ட இலக்கணங்கள், அந்த இலக்கணங்களுக்கு உட்பட்டதாக அந்த இலக்கியங்கள் படைக்கப்பட்டதை இலக்கணமாக அவர் வகுத்திருக்கின்றார். அப்போ அந்த தன்மை எல்லாமே நம்ம பார்க்க பார்க்க ஒரு அதிசயமாக இருக்கும், ஒரு ஆச்சரியத்தை நமக்கு உருவாக்குவதாக இருக்கும். இதை எப்படி படைச்சாங்க, இப்படி படைச்சாங்க அப்படிங்கிறது. அது தொல்காப்பியர் ஒரு மனிதனாக இருந்து கொண்டு அத்தனை இதற்கும் அப்படி அவரெல்லாம் ஒரு வார்த்தையில பாராட்டிட முடியாது. அத படிக்கிறதுக்கு நமக்கு இப்ப கஷ்டமா இருக்கு. ஆனால் அதற்காக அவர் எத்தனை இரவுகள், எவ்வளவு கஷ்டப்பட்டு அவருடைய வாழ்நாள் முழுக்க அதுக்கு அவர் செலவழிச்சிருப்பார். சொல்ல போன ஒரு வாழ்நாள் ஆனா பத்தாது. ஆனா அவர் என்ன பண்ணாரு அப்படிங்கிறது தெரியல. முழுவதுமாகவே அதுலயேதான் உட்கார்ந்து இருந்திருப்பாரு அப்படின்னு நினைக்கிறேன். சங்க இலக்கியத்திலே அந்த காணப்படுகின்ற அந்த பல மரபுகள் பிற்காலத்திலே அந்த 14 கீழ்கணக்கு நூல்களிலும் காப்பியங்களிலும் பக்தி இலக்கியங்களிலும் பின்பற்றப்படுறத நம்ம பார்க்கிறோம். இந்த மரபுகளை தோற்றுவிக்கின்ற நம்ம முன்னாடியே பார்த்தோம். அந்த தொன்மையான இலக்கியங்கள் பின்வருகின்ற இலக்கியங்களுக்கு ஒரு சான்று பகர்கின்ற வகையிலும் அவங்களுக்கு ஒரு முன்னோடியாக இருக்கின்ற வகையிலும் இருக்கும் என்று, அதே போலதான் இந்த சங்க இலக்கியங்களும் இருக்கின்றன. இந்த செவ்வியல் இலக்கியங்கள் அந்த காலகட்ட சமுதாய சித்தரிப்பு உடையது. எந்த காலகட்டத்திலே தோன்றியதோ அந்த காலகட்ட சித்தரிப்பானது அதிலே உண்மையானதாக மெய்மையானதாக இருக்கும் என்பதை நம்ம பார்த்தோம். அதுல பொய்மை கலந்திருக்காது, உண்மைதான் அதுல இருந்திருக்கும் அப்படிங்கிறது. என்ன நடந்ததோ, இப்போ அன்றைய காலகட்டத்துல சதி அப்படிங்கிற அந்த உடன்கட்டை ஏற்கின்ற போக்கு இருந்தது அப்படின்னு சொன்னா அதுவும் இடம் பெற்று இருக்கின்றது. அவள் சொல்லுகின்ற போது, அந்த பூதப்பாண்டியன் மனைவி சொல்கின்ற போது, என்னை இதெல்லாம் செய்ய வச்சு என்னை இங்க இருக்க வைக்கிறத விட நான் போறேன்பா அப்படின்னு சொல்லிட்டு அவ போறது எல்லாமே அது என்ன நடந்ததோ அன்றைய காலகட்டத்திலே அதை நாம் இலக்கியத்திலே பார்க்க முடிகின்றது. அதே போல மன்னருக்கும் புலவருக்குமான உறவுகள் என்று பார்க்கின்ற போது கூட அதுவும் சமுதாயத்திலே ஒரு மதிக்கப்படுகின்ற நிலையிலே புலவர்களை வைத்திருக்கின்றார்கள் மன்னர்கள் என்பதையும் சங்க இலக்கிய சான்றுகள் நமக்கு தெரிவிக்கின்றது. ரொம்ப அருமையா இவர் மோசிகரனாரை படுக்கின்ற போது அவருக்கும் கவரி வீசினான் அந்த மன்னன் என்பதை பார்க்கின்ற போது, மன்னி வாரா அளவை என்னை நுரை முகந்தன்ன மென்பூ சேக்கை அறியாது ஏறிய என்னை திருவர இருவார் படுக்கும் நின் வாழ்வாய் ஒழித்ததை அதுவும் சாலும் நற்றமிழ் முழுகு அறிதல் அதனோடும் அமையாது அணுக வந்தூரின் முழவு தோல் ஓச்சி தன்னன வீசியோயே. அந்த அதை எடுத்து கவரி எடுத்து வீசி என்னைய அப்படியே தூங்க வச்சிருக்கிய அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுகின்ற போது அந்த பாடல் புறப்பாடல் 50வது பாடல் அன்றைய சமூகத்திலே புலவர்களிடம் மன்னர்கள் கொண்டிருந்த அந்த நட்பினை நாம் பார்க்க முடிகின்றது. இது அன்றைய கால சமூக குறிப்பை நமக்கு தருகின்ற பாடல். அது மட்டுமல்ல, அக இலக்கியங்களை எடுத்துக்கொண்டால் அதிலே நம்ம சொல்லி மாடாது அவ்வளவு செய்திகள் இருக்கின்றது. இந்த செவ்வியல் இலக்கியங்கள் நிலைத்த உண்மைகளை சொல்லுகின்றன அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. அந்த நிலைத்த உண்மை அப்படின்னு சொல்லும் போது, உலகத்திலே நமக்கு ரொம்ப முக்கியமானது அந்த அன்பு ஒன்றுதான்.
மற்ற உயிர்களிடம் காட்டுகின்ற அந்த அன்பு, அந்த அந்த உணர்ச்சி தான் மிகவும் முக்கியமானது. வேற ஒண்ணுமே கிடையாது. அது இருக்கிற வரைக்கும் நம்ம நல்லா இருப்போம். அது இல்ல அப்படிங்கிறது அதுதான் மிகப்பெரிய உணர்ச்சி. அந்த அன்பு வருகின்ற போது எல்லாமே அடிபட்டு போகும். அதுல இந்த அன்பு எப்படிப்பட்டது? இந்த அன்பு என்பது அடிப்படையான உணர்ச்சி. அது ஒரு முக்கியமான உணர்ச்சி. அந்த உணர்ச்சி எல்லாத்தையும் விட பெருசு. இந்த அன்பு என்பது அது அது காதலாக இருக்கலாம், அதுவாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம், குழந்தையாக இருக்கலாம், எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் இந்த அன்பானது இந்த அதுதான் நிலைத்த உண்மை இல்லையா? அந்த நிலைத்த உண்மையை எது சொல்லுதுன்னா இந்த செவ்வியல் இலக்கியமாகிய சங்க இலக்கியங்கள் சொல்லுகின்றது. அந்த செவ்வியல் இயக்கமாக இருக்கின்ற அந்த காலகட்டத்திலே இருந்த இந்த சங்க இலக்கியங்கள் அதை சொல்கின்றது. அப்படின்னு பார்க்கும்போது இந்த நிலைத்த உண்மையாக இருக்கின்ற இந்த உண்மையை எப்படி சொல்கின்றது? எல்லாத்தையும் விட இந்த அடிப்படையான இந்த உணர்ச்சி இந்த உலகத்திலே காணப்படுகின்ற எதையும் விட எல்லாத்தையும் விட உயர்ந்தது அப்படின்னு ஒரு சின்ன ஒரு பாட்டுல அழகா சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறார். நிலத்தினும் பெரிதே. நமக்கு அதை பார்க்கும்போது என்னமோ அவ ஏதோ காதலுக்காக பாட்டிட்டு போறா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அதிலே சொல்லப்பட்ட செய்தியானது உலகத்திலே நிலைத்த தன்மை எதற்கு உண்டு என்றால் இந்த அன்பிற்கு மட்டும்தான் உண்டு. இந்த உலகத்துல என்ன வேணாலும் இருந்துட்டு போட்டோம். நிலமாக இருக்கணும், அந்த நிலத்தை விட பெருசு. வானாக இருந்தால் அந்த வானத்தை விட பெருசு. நீ எதை வேணாலும் சொல்லு, ஆனா இதை விட அது பெரியது. இந்த அன்பு ஒன்றுதான் உயர்ந்தது அப்படின்னு சொல்லு. நீரை விட இது ஆழமானது என்று அவள் அந்த சொல்கின்ற நிலம், வான், நீர், இந்த இயற்கை பொருள்கள் எல்லாவற்றையும் விட இந்த அன்பு என்ற உணர்ச்சி தான் உயர்ந்தது என்ற கருத்தினை சங்க இலக்கியம் இதுதான் நிலைத்த உண்மையை சொல்லுவது இந்த செவ்வியல் இலக்கியங்கள் என்பதை காட்டுவதாக அமைந்திருக்கின்றது. மிக எளிய ஓமை என்று கூட சொல்லலாம் உங்கள் முன்னால் வைத்திருப்பது. இதே போல நிறைய பாடல்கள் இருக்குது. இதே போல ஒரு தலைவன் சொல்றான், இந்த உலகம் அடுத்த உலகம் எந்த உலகம் போனாலும் என் தலைவனுடைய அன்பே அது சிறந்தது அப்படின்னு சொல்றான். விரிதிரை பெருங்கடல் வளைய உலகமும் அரிது பெரு சிறப்பின் புத்தேள் நாடும் இரண்டும் தூக்கின் சீர்சாலாவே. இதுக்கெல்லாம் ஒரு ரெண்டையும் தூக்கி பார்த்தா இது ஒத்து வராதே அப்படிங்கிறான். என்னன்னா அவளோடு நான் கொண்ட உறவு பூப்போல் உண்கண் பொன்போல் மேனி மான்வரி அல்குள் பொறுமகள் தோல் மாறுபடுவோம் வைகளோடு எமக்கே. அவளோடு நான் இருக்கிற அந்த நேரத்தை விட இது ரொம்ப பெருசானா இந்த உலகம் சரி, அதை அடுத்து எத்தனை உலகமும் சரி இதுக்கு ஈடாகவே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டான். இது இரண்டு பேருக்குமே உள்ள உணர்ச்சிகள் அதுதான். அதே போல இந்த உலகிலே நிலையானது அறம் ஒன்றுதான் என்ற செய்தியையும் சங்க இலக்கியங்கள் சொல்லி செல்கின்றன. இவை போன்ற எல்லா பாடல்களிலும் அந்த நிலைத்த உண்மைகளை கூறுகின்ற பண்பானது இடம்பெற்றிருக்கின்றது. சங்க பாடல்களிலே அந்த பெயர் சுட்டாத மரபு, தற்சார்பின்மை, பொதுமை உணர்வு, காரிய காரண இயல்பு, இது எல்லாமே நம்ம பார்க்க முடிகின்றது சங்க இலக்கியங்களிலே. இது இந்த இயக்கமானது சங்க இலக்கிய காலம் என்பது அந்த செவ்வியல் இயக்கமானது சிறப்புற இருந்த காலகட்டம் என்பதை நாம் அவர்களுடைய பாடல்கள் வழி, அந்த பாடல்கள் கூறிய செய்திகளில் வழி, அந்த பாடல்கள் கூறிய உண்மைகளில் வழி நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது. ஓகேமா, நன்றிமா. மீண்டும் மற்றும் ஒரு காணொளியோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.